திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இந்த வரனை பார்க்கலாம். என் பேர் செல்வகுமாரி, வயசு 32, ஒரு 158 சென்டிமீட்டர், ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம், சாதி வன்னியரில் படையாச்சி சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் சொல்லியிருக்காங்கம்மா. வேலையை அரசாங்க வேலையில் இருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பார்த்தவங்க யாருமே இல்லை சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு சொல்லியிருக்காங்க. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்க போன வாழ்க்கை வந்து கசப்பான அனுபவமாக வச்சு ஃபீல் பண்ணாங்க. அந்த வாழ்க்கையை விட்டு 2 வருஷம் ஆச்சு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஹஸ்பண்ட் வந்து மன உளைச்சல் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி வாழ வேண்டாம் முடிவு பண்ணி தான் தனியாக வந்துட்டாங்க. அங்கேருந்து மன உளைச்சலாகி சூசைட் நிலைமைக்கு போயிட்டாங்களா. அதனால் அந்த லைஃபே வேண்டாம் பிரிஞ்சு வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வயது வரம்பு எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, இவங்க ஈக்குவலாக வச்சிருக்கணும். அதிகபட்சம் ஒரு 4-5 வயசு வித்தியாசம் இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்புனா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல குணமான மாப்பிள்ளையாக இருக்கணும். எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இவங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி இங்கே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வேலைக்கு பொண்ணு எதிர்பார்க்குறாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் திருமணமாக எதிர்பார்க்குறாங்க. குழந்தைகள் எல்லாம் வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க வீட்டோட மக்களை எதிர்பார்க்குறாங்கம்மா. கேரக்டர் மட்டும் இவங்க ஒத்து போச்சுன்னு ஓகே சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஏழை பணக்காரன்னு எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டேன் சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணி ரிட்டர் ஆகிட்டாங்களாம்மா. இவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. எங்கள் அப்பா இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குது. அதெல்லாம் விவசாய நிலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஒரு 80 பொண்ணு நகை சேர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்றதுனால வரக்கூடிய மாப்பிள்ளையும் நல்லபடியாக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு அப்புறம் எல்லாமே எங்கள் பொண்ணுக்கு அவங்க வரக்கூடிய மாப்பிள்ளை தான் வரும்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பெண்ணோட நலங்கிறது எங்கள் முகத்தை நாங்கள் மறைச்சாமல் போட்டிருக்கோம். இந்த வாரம் பிடிச்சிருக்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இப்போ இந்த வரனை பார்க்கலாம். எங்கள் பேர் ராஜேஸ்வரி, வயசு 34, வர 162 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் உத்திரம் 2ஆம் பாதம் சொல்லியிருக்காங்க. சாதி வன்னியரில் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 8,000 சம்பாதிக்கிறாங்களாமா. இவங்க கூட பிறந்தவங்க யாருமே இல்லை சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்க போன வாழ்க்கை ரொம்ப கசப்பான அனுபவமாக போச்சுன்றதுனால அந்த லைஃப் வேண்டாம் முடிவு பண்ணி தனியாக வந்துட்டாங்களாமா. இப்போ 3 வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துட்டு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை அதை பற்றி எப்பவும் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட கடந்த கால வாழ்க்கையை பற்றியும் எப்பவும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. வரப்போகிற லைஃப்பை பற்றி மட்டும் நல்லபடியாக வாழ்ந்தப்போ நினைக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் அப்ரோச் பண்ண கேட்டுக்கிட்டாங்கம்மா. இவங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஏஜாக இருக்கணும். அதிகபட்சம் ஒரு 6 வயசு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா நல்லா படிச்சிருக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சொந்த வீடு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளைக்கும் இது 2ஆம் திருமணமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு குழந்தைகிட்ட இருந்தாலும் நல்லபடியாக பார்த்துன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நல்லபடியாக அவங்களை பார்த்து நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா இவங்க வேலையை விட்டுட்டு கூட உங்கள் ஊர் வந்து இருப்பேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் தான்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா தினக்கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்காரு. விவசாய வேலை, கட்டிட வேலை அப்படி தான் போயிட்டுருக்காங்க. இவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா விவசாயம் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் ஒரு மாடு மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் பால் கறந்து ஊற்றுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் தான். மொத்தம் ஒரு 5 பொண்ணு மட்டும் சேர்த்து வச்சுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இங்கே எந்த வசதியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. எந்த சொத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மாப்பிள்ளையும் நல்லபடியாக பார்த்து அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட நலம் கருதி எங்கள் முகத்தை நாங்கள் மறைச்சாமல் போட்டிருக்கோம். இந்த வாரம் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த மாதிரி பல வரன்கள் சேனல் உள்ளே இருக்குமே உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.